இன்னைக்கு நம்ம மகரிஷியுடைய நீதி எங்கே அப்படின்னு மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் சிந்திக்க இருக்கோம். எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா சத் சங்கம்ங்கிறது என்னன்னா அந்த நல்ல விஷயத்த நம்ம அடிக்கடி நினைச்சு பார்க்க, அது இன்னும் ஆழமா நம்மளுக்குள்ள பதியும், நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மகரிஷி சத் சங்கம்ங்கிறது கட்டாயம் எல்லாரும் பண்ணணும், அவங்கவுங்க மன்றத்துல போய் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி ஆன்லைன்லயே நடக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஒரு விதத்துல ஒரு புதுசா ரொம்ப பெரிய விஷயம்லாம் நான் சொல்ல போறது இல்ல. நமக்கு தெரிந்ததை இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் பகிர்ந்துக்கிறோம். ஒரு நல்ல பதிவு ஏற்படட்டும். அது உலகத்துக்கே இந்த அமைதிக்கு கொண்டு செல்லட்டும் என்ற குரு நினைவோடு, இறை நினைவுணர்வோடு உங்கள் அனைத்து அன்பு உள்ளங்களுடன் இணைந்து இதை ஆரம்பிக்கிறோம். மகர்ஷி சொல்லுவாங்க, நம்மளெல்லாம் அட்ரஸ் பண்ணும் போதே அறிஞர்களே, சிந்தனையாளர்களே அப்படின்ட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதாவது நம்ம எதையுமே அப்படியே ஒத்துக்கூடாது, சிந்திக்கணும். சிந்திச்சு நம்ம ஒரு நல்ல முடிவுக்கு வரணுமே ஒழிய யாரோ ஒருத்தர் சொல்லாங்க அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறதுனாலதான் நம்மள அறிஞர்களே, சிந்தனையாளர்களே நமக்கு சொல்றார். அதாவது நாம் அதற்கு தகுதி பண்ணி கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கெல்லாம். அதனாலதான் அந்த இறைவணக்கத்திலேயே எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதை பத்தி சாமிஜி சொல்லுவாங்க, இது சின்ன குழந்தைங்க அப்படியே இந்த எல்லாம் வல்ல தெய்வம் அப்படியே பாடிக்கிட்டே இருந்தாங்கன்னா, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது அப்படியே உதிக்கும். தெய்வம் எல்லாத்தையும் இருக்காங்களே எங்க, சிந்திச்சு நீயே கண்டுபிடி அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் உதிச்சுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் சிந்தனையாளர் ஆயிடுவாரு, அறிஞர் ஆயிடுவார். பாருங்க மனுஷன் எவ்வளவு எளிமையா சாதாரணமா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு இதை விட ஒரு எளிமையான கவிதை இருக்க முடியாது, இதை விட ஒரு உயர்ந்த கவிதை இருக்க முடியாது. அதையும் குழந்தைங்களுக்கு கூட புரிஞ்சுக்கிற மாதிரி. அதனாலதான் இந்த கவிதையில மாத்திரம்தான் இறைவன்கிற வார்த்தை உபயோகிச்சிருக்காரு மனுஷன். இல்லைன்னா இறைநிலை தான் சொல்லுவாங்க. அந்த சின்ன குழந்தைங்களுக்கும் இறைவன்னா என்ன அப்படின்ட்டு சிந்திக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு பெரிய அந்த தத்துவம். அதை ரொம்ப அற்புதமா கொடுக்குறாங்க. நம்மளாம் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு மகானோட இணைஞ்சிருக்கிறது. இன்னைக்கு அவர் நம்மள சில கேள்வி கேட்கிறார். சில சமயம் மகரிஷி நிறைய விஷயத்தை வெவ்வேறு விதமா சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நம்மளை சிந்திக்க வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கலாம். வெறும் இதை ஒரு ஒரு லெக்சர் மாதிரி இல்லாத, என்ன சொல்ல வராங்க மகரிஷி, இனிமே நம்ம இப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம சேர்ந்து சிந்திக்க போறோம். அம்மா ஒரு அற்புதமான இறை வணக்கம் பாடினாங்க. அப்புறம் எல்லாம் வல்ல தெய்வம் அதை பத்தி பேசினோம். இன்னொரு மூணாவது ஒரு கவிதை நம்மலாம் நம்ம மன்றத்துல நம்ம சொல்றது. அதுல இந்த கேள்வி வருது, ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி. அதாவது உயிரினத்தை பத்தி எவ்வளவு அற்புதமா எழுதுறாரு. பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி. பாருங்க, நம்மளும் அந்த பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கம் தான். ஆனா அந்த ஆறாவது அறிவு பெற்ற மனிதனுக்கு மகரிஷி அடுத்த ரொம்ப அற்புதமா கொடுக்குறாங்க. நீதி நெறி உணர் மாந்தராகி. விலங்கினங்களுக்கு அது கிடையாது. அதுங்களுக்கு பாவ புண்ணியங்கிறதே ஒண்ணும் கிடையாது. ஏன்னா சிந்திக்கிற திறன் அது கொடுக்கல. அதனால பசிச்சதுன்னா என்ன கிடைக்கிறதோ அது சமைச்சு சொல்லுவாங்க. அதுக்கு ஒண்ணு அது எது அது வாயில கையில அடிக்க முடியுமோ, வாயில வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை அடிச்சு சாப்பிடுறது ஒழிய அதுல அது பாவம்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஐந்தறிவு முட்டம். ஆனா அதுக்கு அடுத்தது மனிதன் அப்படிங்கிறதுக்கு நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து. அப்ப என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி தொண்டாற்றி இன்பம் காண்போம். இன்பம் எங்க இருக்குது?
4 குலாப் ஜாமுன் சாப்பிடுறதுலையோ ஒரு பெரிய வீடுலையோ இல்லை பெரிய கார்ல உட்காந்துட்டு போறதுனாலயோ அது இன்பம் அல்ல, அது சிற்றின்பம், கொஞ்ச நேரத்துக்கு போயிடும். துண்டாற்று இன்பம் காண்போம். அந்த மகரிஷி அந்த 70 வயசு 75 வருஷம் அப்படியே பண்ணதுனால தான் அவர் முகத்துல ஒரு தேஜஸ். எப்ப பார்த்தாலும் ஒரு புன்சிரிப்பு. என்ன அந்த பேரின்ப நிலையில இருக்காரு. இறை உணர்வு அற நெறி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த இறையை உணர்ந்துட்டா நீ எதை பார்த்தாலும் இறை நிலையா தெரியும் உனக்கு. அப்போ அதை விட மகிழ்ச்சியான என்ன இருக்க முடியும்? அதுக்கு தொண்டு செய்யறது, அது கூட மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு வாங்க. மகேசன் சேவைனா மகேசனுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். அவனுக்கு என்ன வேணும்? அவன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் எல்லாத்தையும், அவனுக்கு போய் நம்ம என்னத்த பண்ணணும்? மக்கள் சேவை தான் மகேசன் சேவை. அந்த மக்கள் சேவை தான் நமக்கு பேரின்பத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமா மகேஷ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன பாருங்க, இந்த இன்னைக்கு வந்து கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்கிறாரு, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது கேட்கிறாரு, மனிதன் என்ற உயர் மதிப்போடு பொது நிலையில் ஆராய்ச்சி செய். நீ மனிதன் அப்படின்னு நினைச்சு நீ வந்து ஒரு ஹிந்துவோ ஒரு இந்தியன், ஆண் பெண், பணக்காரன் ஏழை அப்படிலாம் நினைக்காத. நீ வந்து பொது நிலையில் நிறைந்து ஆராய்ச்சி செய். மனிதன் என்ற உயர் மதிப்போடு நீதி நெறிமுறை வாழ்வில் நீண்ட கால நினைவை செலுத்தி திறமை கண்ட நண்பா. நம்ம அதெல்லாம் பண்ணல, நம்மளை உயர்த்துறதுக்கு அவர் அப்படி சொல்றாரு. நீதி நெறிமுறை வாழ்வில் நீண்ட கால நினைவை செலுத்தி திறமை கண்ட நண்பா. நண்பன் தான் கூப்பிடுறாரு. எல்லா இடத்துலயும் அந்த சமத்துவம் தான் அவர் முதல்ல பார்க்குறது. வாதி எதிர்வாதி வழக்கறிஞன் நீதி வழங்குவோன் நீ ஆகும் வழக்கொன்று உண்டு. நான் ஒரு வழக்கு சொல்றேன் உனக்கு, அதுல நீ தான் வாதி, நீ தான் பிரதிவாதி, எதிர்வாதி, நீ தான் வழக்கறிஞன், நீயே தான் நீதிபதி கூட. அப்படி ஒரு வழக்கு உண்டு. அது அது என்ன? ஜாதி மத தேச மொழி இன பேதங்கள் மற்றும் தனி உடைமை பற்று இவை குற்றம் என்றோ. நான் வந்து இந்த மனிதன் அப்படிங்கிற நிலையில இருந்து பார்த்தா எந்த ஒரு பிரிவு ஏற்பட்டாலும், பிரிவு நடத்தினாலும் அது குற்றம் தான், அது இல்லையா? அதுதான் சொல்றாரு. ஜாதி மத தேச மொழி இன பேதங்கள் தனி உடைமை பற்று இவை குற்றம் என்றோ. நம்மளால ஒத்துக்க முடியாது நிறைய பேட்டு பழக்கத்துல, ஏன்னா பழக்கத்துல இருந்திருக்கும். இன்னும் விளக்கம் கொடுத்திருக்காரு மகரிஷி, ஆனா அந்த விளக்கம் நம்மளுக்குள்ள இன்னும் அந்த அளவுக்கு ஆழமா போய் சேரல. ஆதி அந்தமாயுள்ள நீ அகண்டாகார ஆசனத்தில் அமர்ந்து தீர்ப்பு கூற வேண்டும். என்ன பண்றாரு? நம்மளை உயர்த்தி நீ யோசிக்க சொல்றாரு. நான் உடனே பாலச்சந்திரன் ஒரு 5 அடி உயரம், இதுதான் எனக்கு தோணும். ஆனா ஒன்னு சொல்ற, நீ அது இல்லப்பா. ஆதி அந்தமாயுள்ள நீ, நீ வந்து அது அது இதுவாயிருக்கு. அதான் உண்மை. ஆதி அந்தமாயுள்ள நீ அகண்டாகார ஆசனத்தில் அமர்ந்து தீர்ப்பு கூற வேண்டும். நீ வந்து சென்னையில உட்கார்ந்து தீர்ப்பு கூறாத, நீ அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க. யாரு நீ? அது அந்த இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாரு. இந்த ஜாதி மதம் அதெல்லாம் சரியா இல்லையா? அப்புறம் உன்னுடைய உன்னுடைய தனி உடைமை பற்று, இது மாத்திரம் என்னோடது, இந்த பூமி என்னோடது, இந்த கோடு போட்டு இதுதான் என்னோடது அப்படின்னு நீ சொல்றதெல்லாம் இயற்கைக்கு முரணா இல்லையா? நீயே அதை உடனே ஒத்துக்காத, கேஸ் போடு. நீயே வாதியாரு, நீயே எதிர்வாதியாரு, வழக்கறிஞனாரு, அப்புறம் நீதி வழங்கு. இந்த நிலைக்கு நம்ம வந்துடணும் அப்படிங்கிறார் மகர்ஷி. அப்போ புதுசு புதுசா புஸ்தகம்லாம் படிக்க வேண்டாம். இந்த நிலையில இருந்தீங்கன்னா நீ எங்க இருக்க? அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சில இருக்க. அங்கேருந்து உனக்கு எல்லாம் தானா வந்துடும். மகர்ஷி எவ்வளவு, எங்க அவருக்கு நேரம் இருந்தது அவ்வளவு புத்தகங்கள்லாம் படிக்கிறதுக்கு? எப்படி இந்த மாதிரி பண்ற இந்த ஆராய்ச்சி எல்லாம் வந்தது? ஆறாமற ஆய்வு செய், என்ன வேணா காண செஞ்சுட்டே இருக்கு. ஆனா எதையுமே நீ அந்த நிலையில இருந்து நீ பார்க்க ஆரம்பிச்சிடும். சாட்சி பாவம் அப்படின்னு. அதுவானால் அதுவே சொல்லும். இது அதுவானால் அது நமக்கு சொல்லிடும். அதனால அதோட லிங்க் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இப்ப வந்து நான் இப்படி தான் இருக்கேன், இவ்வளவுதான் இருக்கேன் அப்படின்னு நம்மளா ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதை உடைச்சிரு. அது நீயா ஏற்படுத்த மாயை, அதான் மாயைங்கிற. அப்போ இறைந்து கிடப்பதுதான் இறைநிலை. நீ குறுகி இருக்க, உன் மனசு குறுகி இருக்கு அப்படின்னாக்கா அப்போ உன்னுடைய எல்லாமே தவறாதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதனால இன்னும் சில கவிதைகள் நம்மளை தூண்டி விடுறதுக்கு, சிந்தனையை தூண்டுவதற்காக சில கவிதைகள் மாத்திரம் இப்ப நம்ம பார்க்கிறோம்.
இது இது ஒரு அற்புதமான சுவாமி, இது எல்லாமே அற்புதமான கவிதை தான். இருந்தாலும் சிலது நம்மளை இடிக்கும். அதுதான் இந்த மாதிரி ஒரு 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 கவிதை. உடலில் சிறு காயமோ உறுப்புகளில் அடியோ ஒருவருக்கு ஏற்பட்டால் உடன் வாழ்வோர் எல்லாம் கடலுலகில் படும் துன்பம் காண்கின்றோம். அதாவது நம்ம உறவுக்காரங்க வீட்டுல அம்மா அப்பா பையன் யாருன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அடிபட்டு இருக்கு, படுத்து கிடக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா உடனே நம்மளுக்கு எந்த அளவுக்கு துன்பம் ஏற்படுறது, எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஐயோ இவன் இவ்வளவு அடிபட்டு இப்படி இருக்கானே இவன் அப்படின்னு நம்மளுக்கு தோன்றதா இல்லையா? எவ்வளவு பேர் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. ஒரு சின்ன அடியா இருந்தாலும் சரி, உடலில் சிறு காயமோ உறுப்புகளில் அடியோ ஒருவருக்கு ஏற்பட்டால் உடன் வாழ்வோர் எல்லாம் கடலுலகில் படும் துன்பம் காண்கின்றோம். அவ்வளவு இவ்வளவு துன்பப்படுறோம் இந்த சின்ன விஷயத்துக்கு. அடுத்தது பாருங்க, போரில் கணக்கின்றி கணப்பொழுதில் மக்கள் மடிகின்றார். அதே ஒரு சண்டைன்னு இங்க எவ்வளவு பேரு, கணக்கு இல்ல, கணப்பொழுதில் ஒரே செகண்ட்ல ஒரு ஆட்டம் பாம்பு போட்டா எவ்வளவு பேர் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைங்க எல்லாம் கூட சரி, கணக்கின்றி கணப்பொழுதில் மக்கள் மடிகின்றார். மேலும் படமுடியா துயரோடு பருவுடலின் உறுப்பு பல இழந்தும் பதை பதைத்து துன்புற காண்கின்றோம். எவ்வளவு எவ்வளவு உணர்ந்து எழுதுறாரு பாருங்க. சில பேர் அடிச்சு செத்து போயிட்டாங்க, அது கூட பரவாயில்ல. அதை விட இந்த உறுப்பெல்லாம் இழந்து அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படும் போது வாழ்க்கை ஃபுல்லா நரகம்தான் அது. படமுடியா துயரோடு பருவுடலின் உறுப்பு பல இழந்தும் பதை பதைத்து துன்பமுற காண்கின்றோம். இதெல்லாம் பார்க்கிறோம் நம்ம. அதுவும் இப்பெல்லாம் டிவியில எல்லாம் உடனே காமிக்க, இந்த ட்ரோன்ல போட்டு காமிக்கிறான் பக்கத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு. இப்ப நம்ம பார்க்கிறோம் அங்க இஸ்ரேல்ல என்ன நடக்கிறது, உக்ரைன்ல என்ன நடக்கிறது, இப்ப இன்னைக்கு பாகிஸ்தான் அண்ட் ஈரான் ஒரே மதமா இருந்தா கூட சண்டை வருதுன்னு இப்ப பார்க்கிறோம் நம்ம. அப்போ இந்த பிரிவு எப்போ வேணா வரலாம், ஏதோ ஒரு காரணம் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த நார்த் கொரியா எல்லாம் எப்போ என்ன சண்டை நடக்கும் எப்படின்னு தெரியாது. சைனாவோட நம்ம எப்பவுமே இந்த பார்டர்ல நின்றுட்டு இருக்கோம். ஆனா அந்த சமயத்துல நம்மளுக்கு தோன்றதா, ஏன் நம்ம நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, தேசப்பற்று, மதம், இதனால பார்க்கும்போது நம்ம மனுஷனா இருக்கிறது இல்லை, நம்ம நீதி நெறி உணர் மாந்தரா இருக்கிறது இல்லை, ஆதி அனாதி நிலையில இருந்து பார்க்கறது இல்லை. ஆனா அதுதான் நம்மளுக்கு உண்மை நிலை. வெறும் நம்ம தவம் பண்ணிட்டோம், எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், காயக்கல்பம் தெரியும், இல்லை பிரம்மஞானம் அட்டன் பண்ணிட்டோம், அதனால நம்மள ஆயிட முடியாது. அவர் கொடுக்கறத கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம தான் நம்மளை உயர்த்திக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கவிதை இதுல பாருங்க, கடைசியில் எழுதுறாரு அடுத்த ரெண்டு லைன் அடிக்க வர மாதிரி. நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம் இவற்றை பார்த்து, நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம் இவற்றை பார்த்து. இப்ப நம்ம என்ன பண்றோம், அதை பார்த்துட்டு இப்ப ஒரு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் சண்டை நடந்தது அப்படின்னா, இப்போ நம்ம இது இந்தியாக்காரங்க ஒரு 50 பேர் செத்து போயிட்டாங்களா, பாகிஸ்தான் 75, அப்ப பரவாயில்ல, இது கிரிக்கெட் மேட்சா அது. நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம் இவற்றை பார்த்து நமது கடமை தேர்ந்து நலம் செய்யாது. அந்த சண்டை வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணுமா நம்ம? அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? இது எல்லாருமே நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடியதுதான். ஆனா நம்ம அந்த அளவுக்கு உணரல இன்னும். அந்த உணர வைக்கிறாரு மகரிஷி. அப்போதான் நம்ம மனிதன். இந்த மனிதனை பத்தி சொல்லும் போதே மனுஷனை சொல்லுவாங்க. ஏன்னா விலங்கினங்களுக்கும் தான் மனம் இருக்கு இல்லையா? இது செடி கொடிக்கெல்லாம் கூட மனம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனாலதான் நம்ம பிளெஸிங் கொடுத்தோம்னா, ஆழியார்ல நம்ம பார்த்திருக்கோம் இந்த எந்த அளவுக்கு அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நம்ம லக்ஷ்மண் ஐயா பண்ணி காமிச்சிருக்காரு எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா? அப்போ அது கூட துன்பம் எல்லாம் இருக்கு, தெரியுது. அப்ப அதுல இருந்து ஐந்தறிவு மூட்டம் அதுங்களுக்கெல்லாம் கூட தான் அந்த மனம் இருக்கு. ஆனா நம்மள மாத்திரம் மனிதன் ஏன் சொல்றோம்? பிராணினா எல்லாத்துக்கும் பிராணம் இருக்கு, அதுவும் பிராணி, நம்மளும் பிராணி தான். ஆனா நம்ம பிராணின்னு மாத்திரம் நம்ம பிராணின்னு சொல்றது இல்லை. ஏன்னா பிராணியை தவிர, பிராணம் தவிர மனம்ங்கிறது ஒரு உயர்ந்த நிலையில இருக்கு. அதனால்தான் மனிதன். மனதை இதமாக வைத்துக் கொள்பவன் மனிதன். அப்ப நம்ம எல்லாம் மனிதனா இருக்கமா, இல்ல மனம் இதம் இல்லாம இருக்கமா? அது நம்மளே கேள்வி கேட்டாக்கா, இனிமே நீங்க தான் வாதி, நீங்க தான் பிரதிவாதி, நீங்க தான் நீதிபதி, வேற யார்ட்டையும் போய் கேட்கவே வேண்டாம். அப்படி பார்த்தா மனிதன் சொல்லிக்கிறதுக்கு நம்மளை வெக்கமா இருக்கும். ஏன்னா குடும்பத்துல நம்ம மனைவி கிட்ட, பையன் கிட்ட, பொண்ணு கிட்ட
அவங்கள்ட்டயே நம்ம நிறைய வாட்டி இதமா நடந்துக்கிறோம். நம்ம அம்மா கிட்ட நடந்துக்கிறோமா இதமா? ஏதான ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கு, ஒரு காரணம் நம்மளுக்கு இருக்கும். எவ்வளவு நல்லதான் பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஏதோ ஒண்ணு நம்ம நினைச்ச மாதிரி அவங்க பண்ணாததுனால, இல்ல நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த இதமா இருக்க முடியறது இல்லை. அப்ப நம்மளாம் மனிதன்னு சொல்லிக்க முடியாது இல்லையா? ஆனா நம்ம என்ன சொல்ற, சாமிஜி நீ தெய்வம் அப்படிங்கிற. அதுதான் உண்மை. ஆனா நம்ம உள்ள போய் அதை மாத்தணும். நம்ம கருமையத்தில் இருக்க வேண்டாம் அதெல்லாம் மாத்தினோம்னா ஒண்ணும் இல்லை. அதுக்காக பெருசா எங்கேயோ காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். வீட்டிலேயே உட்காருங்க, கொஞ்ச நேரம் தவம் பண்ணுங்க, கொஞ்சம் தற்சோதனை பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, சொல்லிட்டாரு. நம்ம பண்ணணுமோ இல்லையோ, அதுக்காக தான் சத் சங்கம். இப்போ நான் சொல்றேன்னா உன்னை நீ பண்றியான்னு கேட்கலாம். நானும் ரெகுலரா பண்றது இல்ல. இந்த மாதிரி சொன்னா நம்மளுக்குள்ள ஓஹோ இனிமேலாம் நம்ம பண்ணணும், இப்படிலாம் நம்ம பேசுறோம் என்னப்போ அப்படின்னு தோணுமோ இல்லையோ, அதுக்காக தான் வச்சிருக்காரு மகரிஷி. ஒரு தடவை என்னாச்சு, அருள்நிதி பயிற்சி முடிஞ்சுது. அப்போ நம்மளாம் அருள்நிதி ஆயிட்டோம். அப்போ நான் அருள்நிதி ஆன உடனே ஒரே நம்ம காலெல்லாம் தூக்கி விட்டுட்டு இனிமேல் நம்ம எல்லாருக்கும் இனிஷியேஷன்லாம் கொடுக்கலாம், பிரம்மஞானம் தெரியும், அருள்நிதி டைட்டில் கொடுத்துட்டாரு. அப்போ நாங்கள் சாமிஜி கிட்ட கேட்டோம், சாமிஜி இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் நாங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா கை ஊறுது, உடனே யாருக்கான தீட்சை கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம குரு ஐட்டம் இல்லையா அப்படின்ற எண்ணம். மகரிஷி பதில் ரொம்ப அற்புதமா சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே. அகத்தாய்வு ஒண்ணு அட்டன் பண்ணு அப்படின்னாரு. அதாவது நான் சொல்லி கொடுத்துட்டேன், உனக்கு டைட்டிலும் கொடுத்துட்டேன், போனா பார்த்தீங்கன்னா அது அன்பு கருணை, அது தெய்வம். அது நம்மளுடைய குவாலிஃபிகேஷனை பார்த்து கொடுக்கல, நீ கொடுத்தா உருப்படுவியோ அப்படின்னு தான் கொடுக்கறது அந்த தெய்வம். அதனால அது தவச்செல்வன் அப்படிங்கிறாரு, அப்புறம் அருள்நிதிங்கிறாரு, பிரம்மஞானி அப்படிங்கிறாரு. நீ அந்த அளவுக்கு உயருப்பா, முடியும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கொடுக்குற நம்மளுக்கு டைட்டில்லாம். சரியா? அப்போ அந்த நீதி எங்கே சரியா இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்மள கேள்வி கேட்க கேட்க அது அகத்தவம் புறத்தவம் எல்லாமே அந்த அகத்தாய்வெல்லாம் பண்ண 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 நிச்சயமா சாமிஜி என்ன நினைக்கிறாங்களோ நம்மளை பத்தி, நம்மளாம் உலக சமாதான தூதுவர்கள் அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு உயர்த்துறாரு பாருங்க நம்மள. அதனால நம்மளுடைய கூட இருக்கவங்க எல்லாம் என்னன்னு நினைச்சுக்கிட்டோம். நம்ம அந்த அளவுக்கு மனசால முதல்ல உயரணும், அப்புறம் செயல்லாம் தானா வர ஆரம்பிச்சிடும், அப்புறம் அது பார்த்துக்கும். அடுத்தது இதே மாதிரிதான் அந்த நீதி எங்கே. கொலை செய்தான் ஒரு மூர்க்கன் அறிவிழந்து கொலையுண்டான் நீதிபதி அளித்த தீர்ப்பால். அதாவது இது ஒருத்தர் கொலை பண்ணிட்டான் அப்படின்னா, இப்ப கூட நிறைய நாட்டுல என்னன்னா ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னா அவனை கொலை அவனை தூக்கில போட்டுறது. ஸோ இதுதான் பனிஷ்மெண்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல இப்போ அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவன் ஒருத்தனை கொன்னான், அதனால அவனை கொல்றதுங்கிறது அறம், அதுதான் நீதி. இப்படி இல்லைன்னா அவன் கொலைகாரன் அப்படியே விட்டா அவன் இன்னும் நிறைய கொலையெல்லாம் செய்வான், அப்புறம் அவனை பார்த்து மீதி எல்லாம் செய்வாங்க. அதனால அவன் கொலை பண்ணான்னா அவனை தூக்கு தண்டனை எல்லாருக்கையும் பப்ளிக்ல எடுத்து போடும். அப்ப இனிமே யாரும் செய்ய மாட்டான். அப்பதான் நீதி எல்லாரும் வாழ்வாங்க, பயந்து வாழ்வாங்க. அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற நீதிமுறை. ஆனா மகரிஷி கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா எதையுமே மகரிஷி ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க முடியுமா? அப்பதான் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் ஐ ஃபார் ஐ, டூத் ஃபார் டூத் அப்படின்வாங்க. அப்படிதான் அது ரைட்டு தானே அப்படிதான் நினைச்சிட்டு. அப்ப அவர் எழுதுறார், கொலை செய்தான் ஒரு மூர்க்கன் அறிவிழந்து. அதாவது ஒரு மூர்க்கன் தான் கொலை செஞ்சான், ஆனா கொலையுண்டான் நீதிபதி அளித்தது. நீதிபதி யாரு? ரொம்ப பெரிய அறிஞர். ஸோ அவன் மூர்க்கன் ஒரு தப்பு பண்ணிட்டான், ஆனா இந்த நீதிபதி அதே தப்பு பண்ண அவன் பண்றான். கொலையுண்டான் நீதிபதி அளித்த தீர்ப்பால். கொலைக்கு கொலை நீதி எனில். நீதி எங்கே கேட்கிறாங்க? நம்ம என்ன சொல்லுவோம், கொலைக்கு கொலை நீதி எனில் நீதி என்றும், குற்றம் செய்த கொடுமைக்கே தண்டனைகள். அவன் குற்றம் செஞ்சான், அதுக்கு தண்டனை கொடுத்தாங்க. அவன் கொலை பண்ணா அந்த தண்டனை அந்த கொடுமைக்கு தண்டனை அவனுக்கு தூக்கு தண்டனை என்று சொன்னால், கொலையுண்டோன் மனைவி மக்கள் பெற்றோர் செய்த குற்றம் என்ன? அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க மனைவி, மக்கள், அவங்கெல்லாம் செஞ்ச தவறு குற்றம் என்ன? குடும்பத்தின் தலைவன் அங்கே கொலையுண்ட நிகழ்ச்சி அன்னார் வாழ்வில் என்றும் கொடும் துன்பம் தரவில்லையா? நீதி எங்கே? அந்த மூர்க்கன் கொன்னுட்டான், அந்த குடும்பத்தில் இருக்கவங்க, அவனோட மனைவி, மக்கள், அப்பா அம்மா, அவங்களுக்கு அந்த லைஃப் ஃபுல்லா கொடும் துன்பம் தானே. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணல. நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்டிஸ் அப்படின்னாக்கா அவங்க செத்து போயிட்டா அந்த ஃபேமிலிக்கு நம்ம எதனா பண்ணோம் அப்படின்னாக்கா கவர்மெண்ட்
அதுதான் வேணுமே ஒழிய இன்னொருத்தனை கொன்னையா அவங்களுக்கு என்ன போறது? அவங்க வாழ்க்கை கெட்டு போச்சா இல்லையா? ஸோ நம்ம அதை பத்தி யோசிக்கிறோமா? அப்போ அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் அது இல்லை நம்மள்கிட்ட. அதான் இங்க வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துற. அதே மாதிரி இப்ப நீதிபதி சொல்லிட்டாரு அந்த தண்டனை இப்ப இவன் இவன் யார ஆஹ், கொலை செஞ்சானோ இப்ப அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிறது அப்படின்னா அவனுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் ரைட்டு அப்படின்னா, ஆனா அவனுடைய மனைவி, மக்கள், பெற்றோர் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க இனிமே அவங்க வாழ்க்கை என்ன நடக்கும்? அப்ப அந்த குடும்பத்துக்கு நீங்க என்ன பண்றீங்களா? அவனை தூக்குல போட்டீங்க, ஆனா அவனோட குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்றோமா? இல்ல, ஒண்ணும் பண்றது இல்ல. அதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. அந்த ரெண்டு குடும்பங்கள்லயும் நீ இவனை வந்து கொல்ல கூட வேண்டாம், அவனை ஜெயில போடு, ஆனா இந்த குடும்பங்கள்லாம் அவங்கள சீர்கெட்டு போயிருக்க, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதுதான் சமுதாயம் பண்ணணும். அதுதான் நீதி அப்படிங்கிறாரு. அப்புறம் இவனுக்கும் அவனை கொல்றதுக்கு பதிலா அவனை ஜெயில போடு. ஜெயில தண்டனைங்கிறது என்னன்னா, அப்போ அவன் மக்களோட கூட இருக்கக்கூடாது. ஏன்னா இருந்தா அவன் நிறைய பேரை கொல்லலாம். அதனால அவன் தனியா இருக்கணும். தனியா இருந்து அவன் அகத்தாய்வு பண்ணணும், நம்ம பண்ணது ரைட்டா அப்படின்ட்டு. அவன் மாறுறதுக்காக தான் அந்த தண்டனையை ஒழிய, அவன் மாறிட்டான்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆமா நான் புண்ணிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு திருந்திட்டான்னா அதுதான் வேணும் சமுதாயத்தில். அப்போ அவனை ஜெயில போடுறீங்க, அவங்க குடும்பத்துக்கு ஏதோ கொஞ்சம் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா, அவன் நல்லவனா மாறி திரும்பி வந்துட்டான் அப்படின்னா இது நீதியா? இல்ல இது மட்டும் நம்ம நினைச்சிட்டு இருந்தது நீதியா? இந்த மாதிரி அந்த விரிவான நோக்கத்தோடு நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை மகர்ஷி கொண்டு வர சொல்றாங்க. இது திஹாட் ஜெயில ஒன்னாச்சு, அது நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஆஹ், திஹாட் ஜெயிலுங்கிறது டெல்லியில இருக்கு. அதான் இருக்கிறதுக்குள்ள பெரிய ஜெயில் இந்தியால. இந்த ஒவ்வொரு ஜெயிலையும் சின்ன ஜெயில இருந்து அப்படியே ப்ரமோஷன் ஆகி பெரிய கொலைகாரன் தான் அந்த கடைசியில டெல்லிக்கு வருவாங்க. அப்போ அந்த திஹாட் ஜெயில வந்து நம்ம மனவளக்கலை பாடம் நடத்த வேண்டியிருந்தது. அங்க போனா அங்க 50 பேர் அந்த கைதிகள் இருக்காங்க. அவன் எல்லாருமே 10 வருஷம் 15 வருஷம் ஜெயில இருக்காங்க. அதனால அவங்களெல்லாம் திருத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கவலை ஏன்னா அங்க எல்லாம் கஞ்சா சாப்பிடுறது எல்லாமே இருக்கும். இன்ஃபேக்ட் சாதாரண ஒருத்தன் போனா கூட இந்த ஜெயில எல்லாம் இப்ப இருக்கிறதுல அவன் கெட்டு போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு செட்டப் அன்பார்ச்சுனேட்லி. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்க பயிற்சி கொடுக்க வேண்டியிருந்தது. 50 பேர் அவங்களாம் பார்த்தாலே பயமா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நாங்க 2 பேரும் போயிருந்தோம். போய் இந்த பயிற்சி கொடுக்க போனா அவங்கள ஒழுங்கா நிக்க வைக்கிறது, அந்த டிசிப்ளின் கொண்டு வரதே கஷ்டமா இருந்தது. போலீஸ்காரங்க எல்லாம் பக்கத்துல இருந்ததுனால ஏதோ பண்ணாங்க, பாய் போடுறது அது இதெல்லாம். ரொம்ப பயமாவே இருந்தது. ஏன்னா அவெல்லாம் அப்படி பிடிச்சி நம்மள தூக்கினான்னா அவ்வளவுதான், நம்ம கோவிந்தா அந்த மாதிரி இருக்கும் நம்ம. அப்போ அவங்களுக்கு பாடம் நடத்தினோம். அப்புறம் அவங்களுக்கு தவம் சொல்லி கொடுத்தோம். தவம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நம்ம கடைசியில வாழ்த்து சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி அந்த வாழ்த்து. அப்போ எங்களுக்கெல்லாம் அந்த மேல் கான்வெக்ஸ், அதாவது ஆண்கள், அவங்களுக்கு தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். பெண்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தனியா ஜெயில் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து உங்களுடைய மனைவியை நினைச்சு வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது சுவாமிஜி சொல்ற மாதிரி அந்த மனைவி உங்க கல்யாணம் ஆனதுல இருந்து இது உனக்கு என்னெல்லாம் நன்மை பண்ணியிருக்கா, என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்க, உனக்கு எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல நினைச்சு நல்லா இருக்கணும் மணி அப்படின்னு வாழ்த்தணும். இதுதான் நம்ம சொல்றது. அந்த மாதிரி அவங்களுக்கு சொன்னோம். இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க நினைச்சுக்காங்க, கல்யாணம் ஆனதுல இருந்து உங்க மனைவி என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கள வாழ்த்துங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அதே மாதிரி அதுக்கப்புறம் குழந்தைங்களை வாழ்த்துறது அப்படியே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். உலக நல்ல வாழ்த்தெல்லாம் பாடி முடிச்சிட்டோம். நடுவுல திடீர்னு 3 பேர் விக்கி விக்கி அழுதாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம அதை முடிக்கணும் அப்படிங்கிறதுனால முடிச்சிட்டு அது முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டோம், என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, "ஆஹ், ஐயா எங்க மனைவி எல்லாம் நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கா. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிட்டதுனால இப்ப எனக்கு வந்து நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், அதனால என்னை தியார் ஜெயில போட்டிருக்காங்க. அது தப்பு தான், அது தப்பே இல்லை. ஏன்னா நான் பண்ணிருக்கேன் தப்பு, கொலை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கட்டும். ஆனா என்னோட மனைவி பாவம், நல்ல குடும்பத்திலேருந்து வந்திருக்கா, இத்தனை வருஷம் எனக்காக உழைச்சிருக்கா, என்னுடைய குழந்தையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்ப என்ன பேரு? கொலைகாரனோட மனைவி. அவளுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை? நான் சம்பாதம் அதெல்லாம் போச்சு.
அப்புறம் சமுதாயத்திலேயே அவளை வந்து ஒரு 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 இந்த இதை தானே பார்ப்பாங்க. பாவம் அந்த மாதிரி ஒரு சேவை பண்ணவங்க நான் என்ன பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என் குழந்தைங்களை பத்தி நினைக்கும் போது என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியுது. அதை நினைச்சா அப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இப்போ நான் எப்ப வெளியில போவேன் அப்படிலாம் தெரியல. ஆனா அதை திருப்பி கொடுக்க முடியுமா நான் அந்த வாழ்க்கைய அப்படின்னு நினைச்சதுனால அவங்களுக்கே துக்கம் தானாத அழுதுருக்காங்க. பாருங்க, ஒரு மர்டரர்ஸ், கொலை பண்ணவங்க, அவங்களுக்கு நம்ம வந்து வேற ஒண்ணும் சொல்லல. இந்த மாதிரி நீ கொலை பண்ணிருக்க, இனிமே அதனால பண்ணக்கூடாதுன்னு பெரிய தர்மோபதேசம் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. இனிமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது, சத்தியமேவ ஜெயத்தே அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. சாமிஜியோட தவத்தை சொல்லி கொடுத்து வாழ்த்து சொல்லியிருந்தோம். ஆனா அந்த வாழ்த்து இத்தனை வருஷம் அவங்கள வந்து கரடு முரடான இருந்தவங்கள எப்படி மாத்திடுச்சு பாருங்க. இப்ப இனிமே அவர் வெளில வந்தாருன்னா எப்படி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தான் சமுதாயத்துல கொண்டு வரணுமே ஒழிய இந்த மாதிரி ஐ ஃபார் an ஐ அந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் நம்ம தவறு அப்படிங்கிறது மகரிஷி சொல்லிட்டு வராங்க. இன்னும் ஒண்ணு மாத்திரம் நான் எனக்கு எனக்கு தோணிச்சு, அதை சொல்லலாமா கூடாதான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இப்ப நம்ம நீதி எங்கேன்னு கேட்கறதுனால நான் அதை உங்களுக்கு ஒரு கேள்வியா விட்டுடுறேன். நான் சொல்றது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நான் இது இப்போ இன்னைக்கு லெக்சர் கொடுக்கணும்னு நினைக்கும் போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு அந்த எண்ணம் வந்தது. அதை உங்களோட நான் ஷேர் பண்றேன். ஏன்னா இந்த மாதிரி இப்போ ஜாதி மதம் இனவெறி எல்லாம் கூடாது, அதுதான் இருக்குது, அதுதான் எல்லா குற்றங்களுக்கும் காரணம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ அயோத்தியா 22ஆம் தேதி அந்த பிராண பிரதிஷ்டை பண்றாங்க. நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் எல்லா இடத்துக்கும் போய் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாரு. எல்லா இடத்துலயும் அந்த ராமரை பத்தி நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்போ அது ஒரு நல்ல காரியம் தானே. எனக்கு பர்சனலா பிரைம் மினிஸ்டர் மேல நல்ல ஒப்பீனியன். ஏன்னா அவர் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த 10 வருஷத்துல நிறைய காரியம் தான். பிஜேபி எல்லாம் கிடையாது. ஏன்னா சாமிஜி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் பிஜேபியா இருந்தானே, காங்கிரஸா இருந்தா அதை பத்திலாம் இல்லை. ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு நல்ல ஆக்ஷன் எடுத்து உலகத்துல வந்து உலக தலைவர்கள்ல ஒரு பெரிய பேர் வாங்கி அந்த மாதிரி இருக்க ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாக்கே ஒரு தனியா கௌரவம் வந்திருக்கு. ஆஹ் அதனால அவர் மேல எனக்கு தனி மதிப்பு உண்டு. ஆனா இந்த விஷயத்திலயும் அதை பத்தி ரொம்ப மதிப்பு இருந்தது. ஆனா இப்போ இதை பத்தி பேசணும்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. அதை உங்களோட நான் ஷேர் பண்றேன். அதாவது இப்ப அந்த அயோத்தியால அங்க கோவில் இருந்தது. அதை வந்து பாபர் வந்து உடைச்சிட்டு அங்க ஒரு மஸ்ஜித் கட்டிட்டாரு. அங்க இப்போ 500 வருஷமா நம்ம முஸ்லிம் அன்பர்கள் அங்க ப்ரே பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், அது நம்மளுக்கு நியாயம் கிடைக்கணும்ட்டு அதை உடைச்சிட்டு இப்ப நம்ம அந்த ராமர் கோவில் அங்க வைக்கிறோம். இது சரியா இல்லையா? இதனால அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டியில என்ன ஒரு ஃபீலிங் இருக்கும்? இது வந்து ஒரு ஹிந்து கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோமா அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுல வருது. நம்ம வந்து ஒரு செகுலர் கண்ட்ரி, நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாம் இந்துக்கள். நம்ம இந்து முறை வழிபாட தவறுன்னு சொன்னாங்கன்னா அது ஒத்துக்க மாட்டோம். அது நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கணும், பர்சனல் ஃப்ரீடம் இருக்கணும். ஆனா ஒரு கவர்மெண்ட் எடுத்து அங்க அந்த முஸ்லீம் இது டெம்பிளை உடைச்சிட்டு நம்ம டெம்பிள் அங்க வைக்கிறது, அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பயம் உணர்வை நம்ம எழுப்பிடுறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு தோன்றது. இன்ஃபேக்ட் அதை பத்தி யோசிக்கும் போது ஆஹ், ராமரே அவர்கிட்ட ராமர் நேர வரான்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட நம்ம கேட்க முடிஞ்சா, ஐயா இந்த இடத்துல நாங்க கோவில் வைக்க போறோம், நீங்களே அங்க வரணும், பிராண பிரதிஷ்டை பண்ண போறோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் யோசிச்சேன். அவர் வந்து தன்னோட ராஜ்யமே வேண்டாம் பரதனுக்கு கொடுக்குறேன் கொஞ்சம் கூட அவர் யோசிக்காத காட்டுக்கு போயிட்டார். அப்போ அந்த மாதிரி ஒருத்தருக்கு 500 வருஷமா வழிபட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதை உடைச்சுதான் அது ராமருக்கு அங்க வைக்கணும்னா அவர் அதை வந்து ராமர் அதை எப்படி எடுத்துப்பார்? இல்ல அது வேண்டாம்ப்பா, வேற எங்கேயான ஒரு காசியில வை, எங்கேயான வை. ராமராஜ்யம்னா எனக்கு ராஜ்யமே கிடையாது. ராமராஜ்யம்னா அந்த எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறது தான் ராமராஜ்யம்ங்கிறது அர்த்தம். அதனால அந்த இடத்துல தான் வச்சானோ, அதனால சில பேருக்கு ஒரு
காம்ப்ளெக்ஸ் வரலாம், வராம இருக்கட்டுமே அப்படின்னு ராமர் சொல்லுவாரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் இதுக்கு மேல இதை பத்தி ரொம்ப பேசுறதுக்கு விரும்பல. இதோட நிறைய செய்யணும். வாழ்க வளமுடன்.